நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு 2 ஆனியன் போட்டு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டு சேர்த்துருக்கேன். பச்சை வாடை போகிற வரையும் வதக்கிட்டு 2 தக்காளி அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே 1 கிலோ சிக்கன் எடுத்து மசாலாவில் கலந்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பும் போட்டு கலந்துக்கோங்க. இந்த வானலில் எனக்கு இடம் பத்தாதனால பெரிய வானல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 7-8 முந்திரி பருப்பை 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் கலந்துக்கலாம். பேஸ்ட்டை கலந்துட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க மூடி வச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட உட்காந்துட்டோம் நாங்கள் 4 பேருமே. இன்றைக்கி சிக்கன் கிரேவி, சாதம், முட்டை அவ்வளோதான் வச்சு மதியம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.